ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ஷாஹி துக்டா. இதுக்கு செய்கிற இந்த ரபடி செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறது அப்படின்ற ஈஸியஸ்ட் வேயை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் இது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 8 ப்ரெட் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 ப்ரெட் மட்டும் எடுத்து அதை இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறேன். இதே போல் எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை ரவுண்டாக தான் கட் பண்ணோம் அப்படின்னு இல்லை, இந்த ப்ரெட்டோட எட்ஜஸை நீக்கி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, லைக் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு பேனை வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு அடுப்பை கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். பட்டர் உருகுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைஸை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் அப்படியே ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். ஆனால் எனக்கு ஆயில் அதிகம் வேண்டாம் அப்படின்றனால நான் பட்டரில் லைட்டாக டோஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக மாறுற அளவுக்கு நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இதுக்கு பட்டருக்கு பதிலாக கீ கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேனில் 1 கப் அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். நான் இந்த 100 கிராம் டின்னை அப்படியே இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இப்போ இந்த கண்டென்ஸ் மில்க்கை இந்த பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு நல்லா திக்கான க்ரீமி பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரம் சுண்டி நல்லா திக்கான ரபடியாக வரும். அண்ட் அந்த பால் ஆடையோடு இருந்ததுன்னா அந்த ஆடையும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஆடையோடு தான் சேர்த்துருக்கேன். அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கனால அது நல்லா ஸ்வீட்டோடு தான் இருக்கும். ஸோ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா கூட நீங்கள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா பால் பொங்கி மேலே வந்துடும். சில சமயம் அது வெளியே ஊற்றுறக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் இங்கே ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே எதுக்காக மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் சீக்கிரம் திக்காகி அப்படியே மாறுறதுக்கு. இதை ஆட் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை. மில்க் பவுடர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அது எங்கேயுமே கட்டியாக நின்றக்கூடாது. கட்டியாக நின்றுச்சு அப்படின்னா அங்கங்கே கட்டியாக போயிடும். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஒருவேளை மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. அது ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் பவுடர்லாம் நல்லா கரைஞ்சி இது எந்த அளவுக்கு திக்காகுதுன்ட்டு. உங்களுக்கு பால் பவுடர் போடுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு அப்படின்ட்டு. பட் ரபடிக்கு இன்னும் நல்லா திக்காகணும் பால். ஸோ இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி ஒரிஜினல் ஆத்தென்டிக் ரபடியில் நம்ம வெறும் பாலையே காய்ச்சி 1 லிட்டரு 1/2 லிட்டராவோ 1/4 லிட்டராவோ சுண்ட வைக்கணும். பட் நம்ம இங்கே பால் பவுடர் போட்டு கொஞ்சம் சீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாக்க நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது பாலை சீக்கிரம் திக்காக்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இதை ஆட் பண்ண கொஞ்ச நேரத்தில் எந்த அளவுக்கு திக்காயிடுச்சு அப்படின்ட்டு. ரபடி இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
கடைசியாக இதில் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒருவேளை ரப்டி உங்களுக்கு ரொம்ப வந்து திக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மில்க் ஊற்றி டைலூட் பண்ணிக்கலாம். அது வந்து அழகாக வந்து டைலூட் ஆகிடும். உண்மையை சொல்லணுன்னா நான் கொஞ்சம் திக் தாங்க ஆக்கிட்டேன். நான் வந்து நட்ஸை வந்து சாப் பண்ணிட்டு வரதுக்குள்ளே இது நல்லா வந்து திக் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக மில்க் ஊற்றி அதை வந்து நல்லா வந்து டைல்யூட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா வந்து டைல்யூட் ஆகிடும். பட் ரொம்பவும் டைல்யூட் ஆக்கிடாதீங்க. நான் காமிச்ச கன்சிஸ்டன்சிலே இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ரப்டி ரெடி. நம்ம வந்து வெறும் பாலை வச்சுட்டு ரப்டி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம இப்படி பண்ணுறதுனால சீக்கிரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் இந்த ரப்டி வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு வேளை குங்குமப்பூ இருந்ததுன்னா இதில் பால் போடும் போதே நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அது இன்னும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. இப்போ இதில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸை வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு மேலே எகெயின் வந்துட்டு நம்ம ரப்டி வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக நம்ம வைக்கணும். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ நீங்கள் அத்தனை லேயர் வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து 4 லேயர் வச்சுருக்கேன். இந்த ப்ரெட் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படியே டைரெக்டாக வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். நான் இங்கே வந்து ஒரு ஈஸியஸ்ட் வெர்ஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் வந்து அதை வந்து சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணலை. நீங்கள் இதை வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணாமல் சாப்பிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் டிப் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் இதை வந்து ரொம்ப குயிக்காக செய்யணும் அப்படிங்கிறதுனாலையும் எனக்கு டைம் வந்து இல்லை அப்படின்றனாலையும் சுகர் சிரப்பை வந்து தனியாக காய்ச்சி அதில் வந்து இதை டிப் பண்ணலை. நான் இதை வந்து ஒரு ஈஸியஸ்ட் வேவாக குயிக்காக செய்யணும் அப்படின்றனால செஞ்சனால நான் வந்து சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் டிப் பண்ணி கூட சாப்பிடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஷாஹி துக்குடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த தீபாவளிக்கு நீங்கள் என்ன ஸ்வீட் செய்யலை, இல்லை லாஸ்ட் மினிட்ல தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இது ஒரு ஈஸியஸ்ட் ஸ்வீட்டாக இருக்குங்க உங்களுக்கு. அண்ட் இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்கள கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. நம்ம சேனலில் இது மாதிரி ஈஸி அண்ட் குயிக்காக வந்துட்டு ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் நிறையா வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே குயிக், ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஸ்வீட் ரெசிபீஸுங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் கஷ்டமே படாமல் ரொம்ப ஈஸியாக அண்ட் வந்து குயிக்காக வந்து ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் நிறைய நான் வந்துட்டு ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக வந்து ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. ஹாப்பி தீபாவளி டு ஆல்.